அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அதாவது துபாய்க்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறார். தன்னுடைய குடும்ப சூழல் காரணமாக கடனெல்லாம் போக்கணும், 2 பையங்களும் நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்கணும் என்பதற்காக அந்த ஆண்மகன், கணவன் அல்லது தந்தை துபாய்க்கு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு மாதம் பணம் அனுப்புகிறார், மனைவிக்கு அனுப்புகிறார். மனைவி கணக்கு பணம் வருது. ஊருக்கு போனவர் 3-4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பாரத நாட்டுக்கு வருவார். திரும்ப ஊருக்கு போயிடுவார், துபாய் போயிடுவார். அப்படி பணம் ஈட்டி இங்கே அனுப்பி கொண்டே இருப்பார். ஆனால் இந்த மனைவியோ கையிலே பணம் வந்த காரணத்தினாலே 2 மகன்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, பள்ளி கல்லூரி சென்றுவிட்ட காரணத்தினாலே தனிமையிலே இருக்கின்ற பொழுது சமூக வலைதளத்திலே பிறரோடு சம்பாஷணை செய்வது, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேட்டிங் என்று வருகின்றதாலும் அந்த சேட்டிங்கிலே ஈடுபட்டு பின் அங்கே பக்கத்திலே ஒரு அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு வாலிபரோடு தொடர்பு ஏற்பட்டு இவரும் அவரும் பல நாட்கள் பேசி பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இந்த அம்மா தன்னுடைய நகை அத்தனையும், அந்த கணவர் அனுப்பிய பணம் அத்தனையும் கூட எடுத்துக்கொண்டு அந்த வாலிபரோடு ஓடிவிடுவார். 2 மகன்களுக்கும் திடீரென்று அதிர்ச்சி ஆகிவிடும். அம்மா வீட்டில் இல்லை, வரவும் இல்லை என்று எங்கும் தேடுவார், உறவினரிடம் தேடுவார், எங்கும் இருக்க மாட்டார்கள். பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பார்கள். 2 நாள் சென்ற பின்னே அந்த பெண் கணவனுக்கு வாட்ஸ்அப்பிலே தகவல் கொடுத்திருக்கிறாள், நான் வீட்டை விட்டு வந்து விட்டேன், வேறொருவருடன் வாழுகின்றேன். அதாவது இவரை விட வயதில் மிக குறைவார், 15 ஆண்டு குறைந்தது. இந்த அம்மாவுக்கு 42 வயசு, அவருக்கு 77 வயசு. இந்த வாலிபருக்கு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டார் என்ற செய்தி. அதன் பிறகு மிக வேதனையாக இருந்தது அந்த விஷயம். அது அவர் குடும்ப விவகாரம் என்றால் கூட இங்கே கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், கையிலே பணம் வந்த காரணத்தினாலே, கஷ்டப்பட்டு அனுப்பிய பணம் குடும்பத்துக்காக என்கிற நினைப்பு கூட இல்லாமல் ஒரு பெண், ஒரு நபர் இப்படி வஞ்சித்து விட்டு செல்வது என்பது மிக வேதனையான ஒன்று. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றது. தாயை அடித்து விரட்டுகின்றான் மகன், சொத்து முழுவதும் தனக்கு வேண்டும் என்பதற்காகவும் தாய் சுமை என்று விரட்டுகின்றான். எத்தனை வேதனையானது. வேலை வாங்கி தருகிறேன் என சொல்லிவிட்டு, விளம்பரப்படுத்திவிட்டு, ஈட்டுத்தொகை பெற்ற பின்னே பல கோடி சுருட்டி கொண்டு ஓடியவர்களை செய்தி வருகின்றது, கேள்விப்படுகின்றோம். இப்படி பிறரை வஞ்சித்து வாழ்வதற்கு அஞ்சாமல் இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வது என்று வள்ளுவர் வேதனைப்படுகின்றார். பிறரை வஞ்சிக்கலாமா, ஏமாற்றலாமா, துன்புறுத்தலாமா, அப்படியாவது பணம் சேர்க்க வேண்டுமா, இது என்னது என்று வள்ளுவர் வேதனைப்படுகின்றார். இப்படி செய்யக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றார். மனிதன் என்பவன் பலவீனத்துக்கு ஆளாகக்கூடியவன் தான் என்றாலும் கூட அதை தாண்டி உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இவர் நான் உடைமை என்ற அதிகாரத்திலே பழி பாவத்துக்கு அஞ்ச வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார். நீ பழி பாவத்துக்கு பயப்படலன்னா நீ மிருகம்தான்ப்பா, மனிதனே அல்ல என்று சொல்லுகின்றார். மனிதன் என்பவன் பழி பாவத்துக்கு அஞ்ச வேண்டும், பிறரை வஞ்சிக்கக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனுக்கு எடுத்து வாழக்கூடாது என்பதை சொல்லுகின்றார். ஏன் சொல்லப்பட்டது என்றால், மனிதவன் சபலப்படும், பணத்தை பார்த்தால் சபலப்படும், உள்ளம் சஞ்சலப்படக்கூடியது தான் என்பதால் வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார். வாருங்கள், அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம். ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறு அல்ல, நான் உடைமை மாந்தர் சிறப்பு என்று இந்த நான் உடைமை அதிகாரத்தின் 1012வது குறளை சொல்லுகின்றார். ஊன் என்றால் உணவு, உடை என்றால் ஆடை, அணிந்து கொள்வது, எச்சம் என்றால் மனிதனுடைய மற்ற தேவைகள், ஆசைகள் என்பது எச்சம், மற்றவை. உயிர்க்கெல்லாம் வேறல்ல, எல்லா உயிருக்கு அதுதான் பொருத்தமானது தான், அதுதான் சமமாக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுகின்றார். எல்லா மனுஷன் தான் சாப்பிட்றான், உடை உடுத்துகின்றான், தூங்குகின்றான்,
இனவிருத்தி செய்கின்றான், போகிறான், வருகின்றான். பிற ஜீவராசிகள் கூட உண்பதும் உறங்குவதும் இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் சிறப்பு அல்ல. இது எல்லாருக்கும் பொருத்தமான விஷயம்தான், ஒத்திருக்கின்றது. ஆனால் எது சிறப்பு என்று சொன்னால், நான் உடைமை, பழி பாவத்துக்கு அஞ்சுவது, நான் உடைமை, வெட்கப்படுவது, அஞ்சுவது வெட்கப்படுவது, நான் என்றால் வெட்கம், நான் உடைமை, வெட்கப்படுது. எதுக்கு வெட்கப்படுது என்றால், தவறு செய்யக்கூடாது, அடுத்தவனை வஞ்சிக்கக்கூடாது, கெடுக்கக்கூடாது, பிறர் நம்மை பழி சொல்லிவிடக்கூடாது என்கின்ற அந்த விழிப்பு நிலை. நான் உடைமை மாந்தர் சிறப்பு. ஒரு மனிதனுக்கு அதுதான் சிறப்பு அல்லது அழகு சொல்லுகின்றார். அப்போ பிறரை வஞ்சித்து வாழ்தல் என்பது மனிதத்தன்மை அல்ல, அது மிருகத்தனம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதான் அடுத்தவனுக்கு எடுத்து வாழாதான் சொல்லுவோம் இல்லையா? விட்டு கொடுக்கின்றவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகின்றவன் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன விஷயம்னா, மனித மனம் சஞ்சலத்துக்குரியது தான், தவிர்க்க முடியாது. மனம் அப்படித்தான் இருக்கும். ஒன்றை நினைந்து ஒன்றை மறந்து ஓடுகின்ற மனம் என்று தாய்மான சாமி சொல்கின்றார் இல்லையா? எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக போகுதுன்னு சொல்கிறார் அவர். அப்போ மனசுங்கிறது அப்படிதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால், காட்ட அருள் இருக்க காணாத இருள் மலத்து நாட்டம் எனக்கு வரல் நன்றோ பராபரமேன்னு தாய்மான சாமி சொல்கிறார். அதாவது உன்னுடைய அருள் இருக்கின்றது, காட்ட அருள் இருக்க, உன்னுடைய அருள் இருக்கு எனக்கு தெரியுது, அப்படி இருந்தும் கூட காணாத இருள் மலத்து, இன்னும் நான் பார்க்காத அந்த இருள் மலத்து அசிங்கங்களை எல்லாம் என் உள்ளம் நாடி ஓடுகின்றதே, இது என்ன வேதனையானது என்று அவர் அருள் இறக்கத்திலே தாய்மான சொல்கின்றார். அப்போ மனசுங்கிறது அப்படிதான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மனது என்பது இன்பத்தை தூய்ப்பதற்கு அலையும், கிராட்டிஃபிகேஷன் என்று ஆங்கிலம் சொல்வார்கள். ஒன்றை அனுபவித்தால் வருகின்ற சுகத்திற்காக நாடி அலையும். இதுதான் மனிதன் இயல்பு, இந்த கீழ்நிலை இயல்பு. இந்த கீழ்நிலை இயல்பிலிருந்து உள்ளத்தை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு செல்வதுதான் வாழ்க்கை லட்சியமாக வைக்கப்பட்டது. அதுதான் சான்றாண்மை என்று சொல்லுகின்றோம். அப்போ மனிதன் என்பவன் எப்போ ஆகின்றான், அதை பிறக்கின்ற ஒரு ஜந்து எப்போது மனிதனாகின்றான் சொன்னால், இத்தகைய நான் உடைமையை கை கொள்ளும் பொழுதுதான் உயர்ந்தவன் ஆகின்றான், சிறப்பான ஆகின்றான். அப்போது அதற்குரிய வாழ்க்கை முறையை நாம் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஹிந்து தர்மத்தில் மிக சிறப்பான வழிமுறை சொன்னாங்க, டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்வார்கள். அதாவது உணவு என்பது மனிதனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று தான். அந்த உணவை தனக்கு பிடித்த மாதிரி சமைத்து சாப்பிடுவதை விட அதற்கு ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தார்கள். சமைக்கின்ற உணவை முதலிலே இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு, நிவேதனம் செய்துவிட்டு பிரசாதமாக உண்ணுகின்ற பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். நாக்குக்கு சுவையாக இருக்குன்னு கண்டதை சாப்பிட சொல்லலை. அப்போ செஞ்ச என்ன ஆகும்னா, மிருகத்தை போல மாறிவிடுவோம். ஆகவே பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உணவையும் கூட ஒவ்வொரு முறை சமைத்த பின்னே உணவை இறைவனுக்கு படைத்து விட்டு அந்த படையலின் பிரசாதமாக சாப்பிடுகின்ற பொழுது, இது எனக்கான உணவு அல்ல, இறைவனின் பிரசாதம் என்கின்ற போது உள்ளத்திலே அந்த ஆசை மாறி உடலை பேணுகின்ற அந்த தேவைக்காக சாப்பிடும் உணவாக மாறுகின்ற பொழுது எண்ணம் பக்குவப்படுகின்றது. எனவே மனிதனாகப்பட்டவன் ஆசை வாய்ப்பட்டவன் தான். ஆனால் அந்த ஆசையை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி கடந்து செல்வதற்குரிய வழிமுறையை கை கொண்டால்தான், பழி பாவத்துக்கு அஞ்சி வாழ்ந்தால்தான் அவன் மனிதனாகப்பட்டவன் என்று அறிகின்றோம். அவ்வகையில் நாம் வரும் சந்ததிக்கு நிச்சயமாக இந்த பழி பாவத்துக்கு அஞ்ச வேண்டும், பரோபகாரம் வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும், நல்லிணக்கத்தில் இருக்க வேண்டும், நற்சிந்தனை வேண்டும், தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பாரம்பரிய பாரதிய சிந்தனையை நம் சந்ததிக்கு கொடுப்போம். அதற்கு திருக்குறள் வழிகாட்டுகின்றது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.